அங்கம்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தன்னோட முதலாளி கிட்ட 15,000 ரூபாய் கடனா வாங்குறாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதனால இன்னைக்கு அவங்களுடைய 9 வயசு பையனை இழந்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க, அவர் பாத்தீங்கன்னா ஒரு டக் ஃபார்மர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வாத்து வியாபாரி கிட்ட வேலைக்காக அவங்க சேர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஒரு 15,000 ரூபாய் அட்வான்ஸா வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை அவங்களால திருப்பி கொடுக்க முடியல. இன்னைக்கு அது தேதி வட்டியெல்லாம் சேர்த்து 42,000 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த வட்டியை கொடுக்கணும். அந்த வட்டியை கொடுக்கற வரைக்கும் நான் உங்க பையனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 9 வயசு சின்ன பையனை அந்த முதலாளி வேலைக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படி கூட்டிட்டு போன இடத்துல அந்த பையனை வேலை வாங்கினது மட்டும் இல்லாம அடிமைப்படுத்தி அவனை கொன்னுட்டாரு. இன்னைக்கு அந்த பையன் உயிரோடவே இல்லை. இதுக்காக காரணம் என்ன? இன்னமும் நம்ம நாட்டுல இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்னமும் நம்ம நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். மணப்பள்ளி அங்கம்மா அப்படிங்கிற இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி சார்ந்தவங்க. ஆந்திரால தான் இவங்க வசிச்சுட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஊரு தான் புட்டலூர் மண்டல் ஆஃப் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த அங்கம்மா அப்படிங்கிற இந்த பெண்மணி. இவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா பிரகாஷ். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முத்து அப்படிங்கிற ஒரு வாத்து வியாபாரி கிட்ட வேலைக்காக போறாங்க. அப்போ அந்த வியாபாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எங்களோட 12 ஏக்கர் நிலத்தை பார்த்துக்கணும், அது கூட எங்க வாத்து எல்லாத்தையும் மேய்க்கணும், அது கூட பார்த்தீங்கன்னா என்னோட கடையை பார்த்துக்கணும், இதுக்கு உங்களுக்கு மாசம் நான் 24,000 ரூபாய் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனாலும் அவர் பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட சம்பளம் தரல அப்படின்னு சொல்றாங்க. 24,000 ரூபாய் சம்பளம் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ஆனா அவங்களுக்கு 1 ரூபா கூட சம்பளங்கிறது கொடுக்கல. இப்படி இருக்கப்போ அந்த அங்கம்மா அப்படிங்கிறவங்க அந்த முதலாளி கிட்ட ஒரு 15,000 ரூபாய் அட்வான்ஸா ஒரு அவசர செலவுக்காக வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தையும் அவங்க கலைஞ்சிருச்சா, வேலை பார்த்ததுல கலைஞ்சிருச்சா, இல்ல இன்னும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கா, அது எதுவுமே சொல்லல. அவங்க இங்க வேலை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கல. பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடையாது. காட்டிலேயே தான் இருந்திருக்காங்க. அவங்க தோட்டத்துல நைட்லாம் நாங்க தூங்காம கூட இருந்திருக்கோம். பாம்பு வந்துருமோ பூரம் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு வெடி நாங்க கண் முழிச்சுட்டுலாம் இருந்திருக்கோம் தூங்காம கூட அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கப்போ அவங்க கிட்ட அவங்க சம்பளமே கொடுக்காதனால அவங்க அங்க வேலை பார்க்கற நிறுத்திட்டு பாத்தீங்கன்னா அவங்க திருப்பி அவங்களோட பழைய முதலாளி கிட்டயே வேலை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. அப்படி அவங்க வேலை பார்க்கறதுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த முத்துங்கிறதான வேலைக்கு கூட்டிட்டு போனாரு. அவர் நீங்க 15,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினீங்களா, அது வட்டியோட சேர்த்து நீங்க 42,000 ரூபாய் ஆயிடுச்சு, அந்த பணத்தை நீங்க கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அது கொடுக்குற வரைக்கும் அவங்க பையனை வேலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 3 பசங்க, அதுல இருந்து 3வது பையன், அந்த 9 வயசு சின்ன பையன் வெங்கடேஷ் அப்படிங்கிற பையனை அந்த முதலாளி வேலைக்காக கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போய் அவங்ககிட்ட எல்லா வேலையும் வாங்குறாங்க. அப்படி இருக்க பாத்தீங்கன்னா கடைசியா ஏப்ரல் 12 அன்னைக்கு அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட போன்ல பேசியிருக்காங்க. அப்ப அந்த பையன்கிட்ட கேட்கறாங்க, என்ன பண்ற கண்ணு, எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ, நான் இங்க தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல முத்துவோடைய அவருடைய அந்த தோட்டத்துல நான் வாத்தெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கேன், பிளஸ் எனக்கு தோட்டத்துல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். பிளஸ் அவங்க அம்மா நீங்க என்ன சாப்பிட்டேன் என்ன கேட்டிருக்காங்க. நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன், நேற்று பழைய சோறு சாப்பிட்டேன், அதெல்லாம் அந்த பையன் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கப்போ அவங்க அம்மா சரி கவலைப்படாத தம்பி, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு 1 வாரத்துல நான் எப்படி பணத்தை ரெடி பண்ணி கொண்டு உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன், திருப்பி நீ நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க பையன் கிட்ட பேசியிருக்காங்க ஏப்ரல் 12 அன்னைக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் போயிருக்கும். ஒரு 1 வாரம் கழிச்சு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த முத்து அந்த வியாபாரி வீட்டுக்கு போய் பணத்தை கொடுக்கறதுக்காக போறாங்க. அப்படி போன இடத்துல அந்த வியாபாரியோட பேச்சே வேற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்ப இழிவா பேசுறாரு. அவங்க ட்ரைபல் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கம்யூனிட்டி வச்சு ரொம்ப தப்பா பேசுறாரு. ரொம்ப பாத்தீங்கன்னா அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. அந்த இங்க பையனுக்கு எங்க இருக்கா என்ன ஆச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்ப பணத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. 10வதுக்கு பாத்தீங்கன்னா இவங்களை அவமானப்படுத்தி அனுப்புறாரு. இப்படி இருக்கப்போ நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மளோட பையனும் நம்ம கிட்ட இல்ல, எங்க இருக்கா என்ன பண்றானும் தெரியல, பேசி வாரக்கணக்காச்சு அப்படின்னு அவங்க தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த ரெட்டி அப்படிங்கிறவர்கிட்ட இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அவர் இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாரு. அப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா FIR ஃபைல் பண்ணி விசாரிக்கிறாங்க. இப்படி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது முத்து அப்படிங்கிறவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பையன் ஏப்ரல் 12 அன்னைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சக்கமல் இறந்துட்டான். ஆனா அந்த பையனை பாலாறு ஆறுக்கு பக்கத்துல போட்டு நான் எரிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்றாரு. அதை கேட்டதும் அவங்களுக்குலாம்
தூக்கி வாரி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். உடனே அந்த இடத்துக்கு போய் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அந்த எரிச்சதுக்கு உண்டான எரிச்சு போன மிச்சம் மீதியெல்லாம் கிடந்திருக்கு. அதை பார்க்குறப்ப அந்த பையனோட அந்த குட்டி ட்ரௌசரும் அவர் போட்டுருந்த அந்த பனியனும் அங்கே கிடக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து இது என் பையனோட துணி தான், இது என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. பட் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகே, அது வந்து அந்த பையன், அந்த 9 வயசு சின்ன பையன் அவனோட பையன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல காஸ் ஆஃப் டெத் என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த முதலாளி சொன்னது மஞ்சக்காமால. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி காஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறது பிளண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்டா பிளண்ட் ஃபோர்ஸ் இன்ஜுரி டு த ஹெட் பை அ ஹெவி வெப்பன். அதாவது தலையில ஒரு மிக அதிவேகமான ஒரு காயம் ஏற்படுத்திருக்கு வித் ஹெவி வெப்பன். அதாவது ஒரு இரும்பு கம்பியோ ஒரு கோடாரியோ சுத்தியோ வச்சு ஒரு ஓங்கி தலையில அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தலையில ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த பையனோட உயிர் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை கேட்டதும் எப்படி இருக்கும்? ஆனா அந்த முதலாளி சொல்றான் மஞ்சக்காமல் வந்து இறந்துட்டான்னு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, தலையில ஒரு வெப்பனை, ஒரு இரும்பு ராடு வச்சு ஓங்கி அடிச்சதுனாலதான் அந்த பையனோட உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் நடந்த உண்மை. அதுக்கப்புறம் அந்த அவங்களோட முத்து, அவங்க ஒய்ஃப், அவங்களோட பையன், அவங்க குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிளஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இழப்பீடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இழப்பீடுலாம் வேண்டாம், எங்களுக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அது அங்கம்மா அப்படிங்கிறவங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வேலை பார்க்கறது ஒரு பாண்டட் லேபர் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா மாதம் 15,000 சம்பளத்துக்கு அவங்களும் அவங்களோட வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட 3 பசங்க, அதில் ஒரு பையன் தான் இப்போ இறந்துட்டான். ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதம் 15,000 சம்பளத்துக்கு இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து அவங்கள அந்த இதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்து இப்போ கவர்மெண்ட் சார்பில் அவங்களுக்கு தனியாக ஒரு வீடும் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தொழிலும் அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு அரசு தரப்புல வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த காலத்துல இப்ப நம்ம ஏஐ பாத்தீங்கன்னா அதை பண்ணுது இதை பண்ணுது, மனுஷங்களே தேவையில்லை, எல்லாமே ஏஐ பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமா பண்றோம். என்னதான் ஒரு டெக்னாலஜி அவ்வளோ டெவலப் ஆனாலும் ஒரு 9 வயசோட பையனோட உயிரை நம்மளால காப்பாற்ற முடியல இல்லையா? 9 வயசு பையனோட உயிரை நம்மளால காப்பாற்ற முடியல. ஏன்னா நான் 9 வயசுல இப்போ எனக்கு ஒரு தம்பி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தம்பி மாதிரி தானே. ஸோ அப்படி இருக்க அந்த பையனோட உயிரை நம்மளால காப்பாற்ற முடியல. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. என்னதான் சட்டப்படி இந்த மாதிரி பாண்டட் லேபர் சிஸ்டம் எல்லாம் தப்பா இருந்தாலும் இன்னமும் நம்ம நாட்டில் எங்கோ ஒரு மூலையில ஏதோ ஒரு கிராமத்துல இன்னமும் அது இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த என்ஜிஓ எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நிறைய என்ஜிஓஸ் இது வந்து வெளியே வந்து ஒரு கதை, இந்த மாதிரி பல கதைகள் இருக்கு. நிறைய பேர் இதெல்லாம் வெளியே சொல்லவே பயப்படுறாங்க. ஏன்னா அதெல்லாம் வெளியே சொன்னா அவங்களுடைய முதலாளி அவங்கள பேசுவாங்க, அவங்கள மிரட்டுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்களும் அதை வெளியே சொல்றதுக்கே பயப்படுறாங்களாம். இது மாதிரி பல கதைகள் இருக்கு அப்படிங்கறத என்ஜிஓ வந்து ஒரு தகவலை வெளியிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இதுக்கு வந்து ஒரு சட்டப்படியே என்னதான் சட்டப்படி தப்பாக இருந்தாலும் இதுக்கு ஒரு லீகல் ப்ரொசீஜர் ப்ராப்பராக இல்லை. இந்த மாதிரி ஒருத்தங்களை ரெஸ்கியூ பண்ணாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணி கொடுக்கணும், ஸோ மாதிரி ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜர் இல்லை. தமிழ்நாட்டில் டெல்லியில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சட்ட விதிமுறைகள் வந்து ஆந்திராவில் இல்லை அப்படிங்கிறத அந்த என்ஜிஓ வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இது ஒன்று ஜெய்பீம் படமோ இல்லை வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சீரீஸோ கிடையாது. நம்ம லைஃப்ல நம்ம நாட்டில் அதுவும் இந்த நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. ஸோ நம்ம ஊரில் நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இருக்க இடத்துல இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ பக்கத்துலையோ இந்த மாதிரி ஒரு வட மாநிலத்தவர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊர் ஆட்களே இருக்கட்டும், யாராவது மாதிரி ஒரு பாண்டட் லேபர் இந்த மாதிரி ஒரு குத்தகைக்கு வேலை செய்யறது, நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா பண்ணையத்துக்கு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாண்டட் லேபர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ தகவல் கொடுத்து அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருங்க. நீங்க உங்களுடைய தகவலை நீங்க ஒரு அனானிமஸ், அதாவது உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்க வெளிப்படுத்தாமே நீங்க தகவல் கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை கலெக்டரேட்லயோ போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க அதுக்குள்ள ஃபர்தர் ஸ்டெப்ஸ் அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க. இதுதான் ஆஸ் எ சிட்டிசனா நம்மளால பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் நம்ம நாட்டில் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ். நான் தான் உங்க கிஷோர். இந்த மாதிரியான உண்மையான தகவல்களோட மீண்டும் ஒரு உண்மையான செய்தியோட உங்களை மீட் பண்ண வரேன். Until then, this is bye from G Kishore. This is GK Bytes.